ஒரு நாள் ஒரு சிஷ்யன் தனது ஆசானை கேட்டான், குருஜி, சனாதன தர்மா என்றால் என்ன? அது ஹிந்து மதம்தானே? ஆசான் சிரித்தார். நீ சொல்லுவது தவறில்லை, ஆனால் முழு உண்மையில்லை என்றார். சனாதனா என்றால் எல்லா காலங்களிலும் இருந்தும் இருக்கும் ஒன்று. தர்மா என்றால் வெறும் கடமை அல்ல, அது பிரபஞ்சத்தை தாங்கி நிறுத்தும் ஒழுங்கு. சிஷ்யன் குழப்பமடைந்தான். ஆசான் தொடர்ந்தார், நம்மால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் இயற்கையின் ஓட்டத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும். இயற்கையின் ரிதத்துக்கு எதிராக நடந்தால் அது அதர்மா. தர்மா என்றால் சட்டப்படி நடப்பது மட்டுமல்ல, அது மனசாட்சிக்கு ஏற்ற செயல். அது சமுதாய நலனை பாதுகாக்கும் செயல். அது நம்முள் அமைதியை தரும் செயல். ஆசான் மகாபாரதம் கூறிய 4 அடிப்படைகளை சொன்னார். அஹிம்சை, சத்தியம், கோபமின்மை, தானம், இவைகளின் மீதுதான் தர்மா நின்றிருக்கிறது. பிறகு சிஷ்யன் கேட்டான், அப்போ ஸ்வதர்மா என்றால் என்ன? ஆசான் மெதுவாக சொன்னார், ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற கடமை உண்டு. மாணவன் படிக்க வேண்டும், குடும்பத் தலைவர் குடும்பத்தை காக்க வேண்டும், சிப்பாய் நாட்டை காக்க வேண்டும், மருத்துவர் உயிரை காக்க வேண்டும். அதுதான் ஸ்வாதர்ம. மற்றவரின் கடமையை செய்ய முயற்சித்தால் அது பரதர்ம. ஆசான் இன்னும் ஆழமாகச் சொன்னார், சனாதன தர்ம வழிபாடு மட்டுமல்ல, மரம் நடுவது தர்மா, நீரை சேமிப்பது தர்மா, பூமியை காப்பது தர்மா, இயற்கையை பாதுகாப்பது தர்மா. இந்த தர்மா யாரையும் கட்டாயப்படுத்தாது. பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் உண்மையை சொன்னேன், இப்பொழுது நீ சிந்தித்து உன் விருப்பப்படி செய். சனாதன தர்மா ஃபோர்ஸ் செய்யாது, அது சிந்திக்கச் சொல்கிறது. ஏற்கவும் மறுக்கவும் சுதந்திரம் தருகிறது. இறுதியில் ஆசான் சொன்னார், தர்மா ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மாயை காப்பவன் தர்மா ஆல் காக்கப்படுவான். நாம் இயற்கையின் ஒழுங்குடன் வாழ்ந்தால் அமைதி நம்மை தேடி வரும். அதுதான் சனாதன தர்மா. சனாதன தர்மா ஒரு மதம் அல்ல, அது மனிதனின் உள்ளார்ந்த ஒழுங்கு. அது வாழ்க்கையை உயர்த்தும் பாதை.